அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான அழகிய சொந்தங்களே, உங்கள் அனைவரின் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம தினமொரு துவா மனனம் செய்வோம் பகுதி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பகுதியில் தொழுகைக்கு பின்னாடி ஓதக்கூடிய ஒரு சிறிய மற்றும் அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த அற்புதமான துவா இடம்பெற்ற ஹதீஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹதீஸ் ரியாலுஸ் சாலிஹின்ல 384வது ஹதீஸாகவும் அபுதாவூதில் 1522வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸை நம்மளுக்கு அறிவிக்கிறது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, முஆதே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நானும் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, முஆதே, நான் உனக்கு ஒரு உபதேசம் செய்கின்றேன், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் இந்த துவாவை கூறுவதை நீர் விட்டு விடாதீர் அப்படின்னு உபதேசம் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற துவாவை சொல்லி கொடுத்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நேசித்த ஒருவருக்கு இந்த உபதேசத்தை செஞ்சுருக்காங்கன்னா இந்த துவாவோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியணும். இப்போ அந்த துவா என்னன்னு பார்த்துடலாம். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். இந்த துவாவினுடைய பொருள், யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் நீ எனக்கு உதவி புரிவாயாக. ஒரு முஸ்லீமுடைய ஆழ்ந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வின் உதவியை கொண்டே தவிர வேறில்லை அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வை வணங்குறதுக்கு கூட அவனிடமே உதவி தேடுறோம். அவனை நினைவு கூறுவதற்கும் அவனிடமே உதவி தேடுகிறோம். அவ்வளவு அற்புதமான இந்த துவாவை மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணுறதோடு இல்லாமல் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இந்த துவாவை நம்ம அவசியம் ஓதணும். இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. இந்த துவாவை நாமும் கற்று நம் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம், மற்றவர்களுக்கும் கற்பிப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.